இப்போ லைவ்ல கிரையிங் ஏவி போட்டாங்க. எல்லாரும் ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்வ தான் காமிச்சாங்க. அதுக்கடுத்து கமர்தீனை காமிச்சாங்க. இப்படி காமிச்சு ஃபுல் ஏவி முடிச்சது. ஏவி காட்டும்போது எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. சுபி அப்பா காட்டும்போது சுபி நல்லா அழுதுட்டாங்க. அதே மாதிரி சபரியோட அம்மா காட்டும்போது சபரி நல்லா அழுதுட்டாரு. எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டாங்க ஒரு மொமெண்ட்ஸ் பார்த்து. அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலாக இருந்தாங்க. அப்புறமா பிக் பாஸ் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கும்போது ஃபைனலிஸ்ட் தனியா, இவங்க தனியா உட்காத்தி வச்சுட்டாரு. உட்காத்தி வச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, எல்லா சீசன் விட இந்த சீசனில் எனக்கும் உங்கள் கூட ரொம்ப கனெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நிறைய தப்பு பண்ண உங்களை கண்டிக்கிறதுக்காக உங்ககிட்ட பேசி பேசி திட்டி திட்டி எனக்கு அதுக்கப்புறமா அது பழகிடுச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ கண்டிப்பாக நான் உங்களை எல்லோரும் மிஸ் பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போகிறப்போ ஒரு குரூப்பிசம், அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு ஏதோ ஒரு இதில் மாமன் மச்சான் எப்படியோ போயிடுவீங்க. ஆனால் நான் இங்கேயே உட்காந்துட்டு அடுத்த சீசன் கண்டஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணி இங்கேயே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. எல்லாருமே அழுறாங்க. அதுக்கப்புறமா எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இப்போ இன்றைக்கி வெளியில் போவாங்கள்ல, அவங்களோட பேர் ஒன்றுன்னா சொல்கிறாரு. ஒன்றுனா சாண்டாலும் ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு பேராக சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசி பார்த்திங்கன்னா பாரு கமர்தீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு கமர்தீன்னு சொன்னோன்னே வினோதனாக்கு பயங்கர ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க 2 பேர் மேலேயும் அப்போ பிக் பாஸ்க்கு கோவமே இல்லை போல இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிரதீப் ஆண்டனியை வந்து இந்த அளவுக்கு வந்து காமிச்சாங்களா, ரெட் கார்டு வாங்கிட்டு தான் அவரும் போனார். ஆனால் அவரை வந்து ஏவிலெலாம் அதிகமாக பார்த்த மாதிரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கங்கே ஒரு இதில் தான் வந்தார். பட் இவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஏவிலையுமே நிறைய காமிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஷோக்கு. ஆனால் நிறைய போர்ஷன்ஸ் அவங்க டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்வன் கமர்தீன். அப்படின்னு பார்த்தா எனக்கு இன்றைக்கி மார்னிங் கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க 2 பேரையுமே வந்து ஃபினாலேக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி கமர்தீன் மட்டும்தான் இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் அப்டேட் எதுவும் எனக்கு தெரியாது. திருப்பி பார்வையும் கூப்பிட்ருக்காங்க போல தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேரோட பேரையும் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்கள வழி அனுப்பும்போது பிக் பாஸ் எதுவுமே சொல்லாமல் வழி அனுப்பி வச்சுருப்பாரு. 2 பேருமே கொஞ்சம் அப்செட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க. சரி தப்பு பண்ணாங்க, ஆனாலும் ரெட் கார்டு வாங்கிட்டு போயாச்சு. பட் இப்போ வந்து பிக் பாஸ் அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேரோட பேரை சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் இது லைவில் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.